நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயராம இல்லத்தில் திருட்டு பொருள்கள், உண்மைகளை மூடி மறைக்க மஹிந்த வகுத்த திட்டம். தாயிதீன் வாகனத்தை பின்தொடர்ந்த வாகனம், புலனாய்வு பிரிவினர் வெளியிட்ட தகவல். இலங்கை தொடர்பில் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை நிறைவேற்றம். ஒரு கட்சி முறைமைக்கு ஒருபோதும் இடமளியோ, மொட்டு கட்சி திட்டவட்டம். ஜாலில் கைதான சட்டத்தரணிக்கு நீதிமன்றம் உத்தரவு, வெடிக்கவுள்ள போராட்டம். மீண்டும் வந்திறங்கிய காற்றாலை நிறுவனம், மன்னாரில் கடும் பதற்றம். நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன், அர்ச்சுனா எம்பி பகிரங்கம். கடல் புலிகளின் தளபதி சூசை எமக்கு முன்னோடி, மனம் திறந்தார் ரவிகரன் எம்பி. மஹிந்தவுக்கு தூக்கு தண்டனையே பொருத்தமானது, சரத் பொன்சேகா பகிரங்கம். மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு மணல் ஆய்வு மேற்கொள்ள வந்த நிறுவனத்தினருக்கும் அப்போது மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் மன்னார் பேசாலை கிராமத்தின் தென்பகுதியில் சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் மிகவும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் அமைப்பதாக முன்பே முன்மொழியப்பட்ட 14 காற்றாலைகளில் 10 காற்றாலைகளுக்கான மணல் ஆய்வு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு விரைந்த பிரதேச மக்கள் நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரியுள்ளனர். இருப்பினும் மக்களை கடந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் நிறுவனத்திற்கு சார்பாக நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு தெரிவித்தனர். இதனால் அங்கு திரண்ட மக்கள் குறித்த நிறுவனத்தின் வாகனங்களை முற்றுகையிட்டு வாகனத்தின் முன் படுத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதனால் சற்று நேரத்திற்கு குறித்த நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு காவல்துறையினரால் குறித்த நிறுவனத்திற்கு பணிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் கடந்த 26ஆம் தேதி இரவும் மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கான பொருள்கள் தீவுக்குள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மக்களால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இன்று மணல் ஆய்வு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரோட்ல பிடிச்சிட்டேன்னா சும்மா எடுத்துட்டு போவாங்க. இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் இறுதியாக இன்று 6ஆம் தேதி திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினமே வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டது. இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு அதனை இன்று முன்வைத்த பிரதான 5 நாடுகளுக்கு மேலாக மேலும் 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன. பிரித்தானியாவின் தலைமையில் கனடா, மலாவி, மோண்டினீக்ரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகிய இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருக்க முடிவு செய்திருந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது. இந்த நிலையில் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவடைகின்ற நிலையில் அதற்கு முன்னதாக இன்றைய தினம் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால்
இலங்கை அரசாங்கம் இந்த பிரேரணையையும் சர்வதேச தலையீட்டையும் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இதேவேளை இந்த தீர்மானம் நிகழ்ச்சி நிரல் 2 கீழ் இருப்பதால் தமிழ் தரப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஐநா சபையிடமும் குறிப்பாக மையக்குழு நாடுகளிடமும் இலங்கைக்கு விசேட அறிக்கையாளரை நியமிக்க அழுத்தம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரக்பி வீரர் வாசிம் தாயிதின் மரணத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவரது காரை பின்தொடர்ந்த ஜீப்பில் சந்தேக நபரான கச்சா என்று அழைக்கப்படும் அருண விதானகமகே பயணித்திருக்கலாம் என்று குற்றப்புலனாய்வு பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. தாஜிதின் கொலை தொடர்பாக கடந்த 13 ஆண்டுகளாக குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இக்கொலைக்கு நேரடியாக பொறுப்பானவர்களை இன்னும் உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மித்தேனியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட கச்சா தாஜிதின் மரணத்திற்கு முன்பு அவரது காரை பின்தொடர்ந்த ஜீப்பில் பயணித்ததை அவரது மனைவி புலனாய்வாளர்களிடம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் அவருக்கு காண்பிக்கப்பட்ட போது அவரது மனைவியால் அடையாளம் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காட்சிகளில் காணப்பட்ட நபர் கச்சா என்பதனை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அந்த தடயத்தினை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏனையவர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை கச்சா என்று அழைக்கப்படும் அருண விதானகமகேவின் மூத்த புதல்வர் அக்காணொலியில் காணப்படுவது தனது தந்தையார் அல்ல என்றும் அது சம்பந்தமாக விசாரணை மீள ஆரம்பிக்குமாறும் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேர முகாமைத்துவத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கடல் புலிகளின் தளபதியாக இருந்த சூசை அவர்கள் தமக்கு முன்னோடி என தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அதனால் தற்போதும் தம்மால் சிறப்பாக நேர முகாமைத்துவத்தை பின்பற்ற முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாமடு கற்பகா அறநெறி பாடசாலையில் நேற்று இடம்பெற்ற சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தின நிகழ்வுடன் சாதனையாளர் மதிப்பளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சிறார்களுக்கு நேர முகாமைத்துவம் தொடர்பில் ஆலோசனை வழங்கும் வகையில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். தலைவரா 10 வருஷம் இருந்தேன். அப்ப கடல் புலிகள் தளபதி சூச நேரத்தை எனக்கு கற்று தந்தான்னு சொல்லி நான் இன்றைக்கும் ஒரு நாள் பின்துறையில் விளங்கு ஒரு நாள் இல்லாதிக்கு நான் விளையலாம்னு சொல்றேன். மேலும் சொன்னா இந்த நேரத்தில் தான் தனி. அப்ப இதுகளால அந்த முகாமைத்துவம் இப்படி எல்லா பண்புகளையும் கொண்டு நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும். ஏனென்றால் எங்களுடைய படிப்பு வேணும். எங்களோட மாவட்டம் 25வது மாவட்டமாக தான் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் தானே. முல்லைத்தீவு தான் 25வது. ஆனா ஒற்றையர் இடத்துல பொஸ்டா வச்சிருக்காங்க. மறுமையில பொஸ்ட். ஆனால் 25வது மாவட்டத்தில் தர பட்டியல்ல எங்களுக்கு 25வது இடம். நான் பார்லிமெண்ட்லயும் கலைக்கணும். கன விஷயம் கலைச்சனா கன விஷயம் கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். நான் போன முறை நான் சொன்னேன் சொகுசு பஸ் சேவையும் செய்யுது. பட்டுவார் பாலம் கலைக்கணும் ஸ்டார்ட் வந்துட்டு பாலமுறை பொக்குளா பாலம் என்று சொல்லி கலைச்சிருக்கு. எனக்கு ஜனாதிபதி நேரடியாக ஓமன்று சொல்லி போடுவோம். இப்படி நாங்கள் கணக்க கலைத்து கொண்டிருக்கிறோம். கணக்க சிலர் செய்வாங்க, சிலர் செய்கிறீர்கள். ஆனா சொகுசு பஸ்ஸின் நான் கலை கேட்க சொன்னா என்னன்னா ஒரு மாவட்டத்தில் சொகுசு பஸ் சேவை இல்லையா முன்னத்தியமாகும். தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் மாலை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள், காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி விகாரை அகற்றக் கோரிய போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசினுடைய சம்பளத்தை பற்றி இயங்குகின்ற போலீஸ் துறையினரும் இராணுவத்தினரும் காவல்துறையினருமாக இந்த விகாரையை பாதுகாத்து கொண்டு நாட்டிலே ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு இந்த அரசாங்கம் முழுமையாக அனுசரணை அளித்து செயற்படுகின்றது. இந்த அரசாங்கம் இன்று பதவியேற்று ஓராண்டுகள் ஆகின்றன. காலத்துக்கு காலம் மக்களின் நிலங்கள் மக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லியும் இந்த பிரச்சனையிலே தான் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பேன் என்றும் மிகவும்
பூசகமான முறையிலே அதாவது பொய் பிரச்சாரங்களை செய்து வருகின்றது. ஆனால் இன்றும் அந்த மக்கள் நிலங்களின்றி அவர்கள் வாடகை நிலங்களிலும் வெவ்வேறு பிரதேசங்களிலும் இடம்பெயர்ந்தவர்களாக உள்நாட்டில் அல்லல்படுபவர்களாக இருக்கின்றார்கள். இது பற்றியெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் பொய்யான முறையிலே ஏற்கனவே கூறியது இந்த காணிகளுக்கு பதிலாக மக்கள் மாற்று காணிகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அவ்வாறாக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை நீதி, ஜனநாயகம், சட்டம் ஒழுங்குக்கு புறம்பாக இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்கள் மீது ஒரு பலோத்காரத்தை பிரயோகித்து வருகின்றது. அடிப்படையிலே அரசாங்கம் இன்று பதவியேற்று ஒரு வருடங்கள் பூர்த்தியடைந்த போதும் இவ்வாறாக தமிழர்கள் என்ற காரணத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படவில்லை. இன்று தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு தான் தீர்வு காண்பதாக சர்வதேசம் வரை சென்று கூறி வருகின்ற ஜனாதிபதி, அதாவது உலகிலே இருக்கின்ற நாடுகளிலே ஒடுக்கப்படும் மக்களுக்கு தனிநாடு தேவை என்று ஐநா சபையிலே கூறுகின்ற ஜனாதிபதி உள்நாட்டிலே சொந்த காணியில் குடியேறுவதற்கு கோரி நிற்கின்ற மக்களை தொடர்ச்சியாக வீதியிலே போராட வைத்துவிட்டு அவர் மிகவும் சௌகரியமாக இருந்து வருகின்றார். மக்களின் முன்னால் ஒரு மடமைத்தனமான மக்களை மடையர்கள் என்ற அடிப்படையிலே அவர் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் ஒரு ஏமாற்றுகரமாக எங்களுடைய மக்கள் ரோட்டிலே போராடி கொண்டிருக்கும் போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறுகின்றது. ஓரிரண்டு சிறிய சிறிய விடயங்களிலே முன்னேற்றகரமான விடயங்கள் என்று கூறப்படுபவற்றை செய்து கொண்டு பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பிலே சற்றும் பிசகாத வகையிலே தொடர்ச்சியாக இவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்திலே வருடக்கணக்கிலே மக்கள் போராட வேண்டியதாக இருக்கின்றது. இன்றும் கூட இந்த தெளிப்பளை பகுதியிலே திஸ்ஸ விகாரைக்கான அதாவது பேர் பலகைகள் நாட்டப்படுகின்றன, அந்த விகாரையிலே கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்றன, விஸ்தரிப்புகள் இடம்பெறுகின்றன. ஆனால் வெளியுலகத்திற்கு அரசாங்கமும் அரசியல் இங்கே இருக்கின்ற அரசாங்கம் சார்ந்த அரசியல்வாதிகளும் அரச அதிகாரிகளும் ஆளுநரும் பொய்யுரைத்து வருகின்றார்கள். இந்த பொய்களை நிறுத்துங்கள். எங்களுடைய மக்களுக்கு எதிராக நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையை செய்து வருகின்றீர்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஜாழ்ப்பாணத்தில் காணி உறுதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான சட்டத்தரணியை 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதித்த மன்று அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் காணி ஒன்றின் உறுதி எழுதியதில் மோசடி இடம்பெற்றமை தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த காணியின் உறுதி முடிப்பை நிறைவேற்றிய சட்டத்தரணி இன்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை விசாரணைகளின் பின்னர் காவல்துறையினர் மெல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவானின் முன்னிலையில் முற்படுத்திய வேளை கைதான சட்டத்தரணியை 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ஆள் பிணையில் செல்ல அனுமதித்த மன்று வெளிநாட்டு பயணத்தடையையும் விதித்துள்ளது. அதேவேளை குறித்த சட்டத்தரணியின் வீட்டிற்கு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினர் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்து எவ்விதமான நீதிமன்ற கட்டளையுமின்றி தேர்தல் நடத்தி அடாத்தாக நடந்து கொண்டதாகவும் காவல்துறையினரின் குறித்த செயல்களை கண்டித்து நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணிகள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணி மோசடி வழக்குகளில் சில சட்டத்தரணிகள் நேரடியாக தொடர்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் விடயத்தை தெரிவித்துள்ளார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேசம் தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ச்சுனா இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, எனது இனத்திற்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர். இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன்.
வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாசாரம் சீரழிந்து விட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் LGBTQ எனும் கருப்பொருளை ஊக்குவிக்க கூடாது எனவும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்று அதிகாரத்துடன் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை காணப்படுகின்றது. ஆனாலும் ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க இவை போதாது என கூறுகிறார். இதன் ஊடாக மறைமுகமாக ஒரு கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கின்றது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தற்போது மாகாண சபைகளின் அதிகாரம் முற்றுமுழுதாக அதிகாரிகள் வசமாகியுள்ளது. அவர்கள் அரசின் பிரதிநிதிகளாக உள்ளனர். மறுபுறம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் காணப்படுகின்றது. இவை அனைத்துக்கும் மேலாக நிறைவேற்று அதிகாரமும் காணப்படுகின்றது. ஆனால் இவ்வாறு அதி உச்ச அதிகாரங்களை தம்பசம் வைத்துக் கொண்டும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவை போதாது என ஜனாதிபதி கூறுகின்றார். எனவே தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தனிக்கட்சி ஆட்சி முறைமை வேண்டும் என்கின்றனர். தற்போது தாஜுதீன் கொலை விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. கடந்த காலங்களில் ராஜபக்சக்களை இதனுடன் தொடர்படுத்தியவர்கள் இன்று அதை வேறு திசைக்கு கொண்டு சென்றுள்ளனர். உண்மையில் இவை எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக கூறப்படும் கதைகளாகும். போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்கள் என கூறிக்கொண்டு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பிரதான பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் பல கிலோகிராம் போதைப்பொருட்களை கைப்பற்றி அளிப்பதாக கூறினாலும் எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் சமூகத்தில் போதைப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரியவில்லை. போதைப்பொருள் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதால் தாயிதின் கொலையை பேசுபொருளாக்கி இருக்கின்றனர். அரசின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை அழித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு ஒருபோதும் இடமளியோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின்படி ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனையை பொருத்தமானது என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதில் தாமதம் குறித்து ராஜபக்சவின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பெறுமதிமிக்க அரசு சொத்துக்கள் சட்டவிரோதமாக தனிப்பட்ட இல்லத்துக்கு மாற்றப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தனது தனிப்பட்ட பொருட்களை அகற்றுவதற்கு முன் அரச சொத்துக்களின் சரக்கு பட்டியலை நிறைவு செய்ய அரச துறைகள் காத்திருப்பதாக ராஜபக்ச தரப்பு கூறியதை பொன்சேகா கேலி செய்தார். வீட்டை பழுது பார்ப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் செலவழித்த மஹிந்த ராஜபக்ச தனது சொந்த பணத்தில் வாங்கிய ஒரு தேங்காய் துருவியை கூட கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். நான் நீதித்துறை அமைச்சராக இருந்திருந்தால் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பெறுமதிமிக்க பொருள்களை விஜயராம இல்லத்திற்கு மாற்றியதற்காக ராஜபக்சவுக்கு எதிராக முதல் வழக்கை தாக்கல் செய்திருப்பேன். அவரை 24 மணி நேரத்தில் கைது செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்ந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி தொடர்ந்து பொதுமக்களை சுரண்டுவதாக பொன்சேகா குற்றம் சாட்டினார். இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் தங்கள் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை பற்றி பெருமை பேசினாலும் அவர்களால் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக சரியாக நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் அவர்கள் நாட்டை சீர்திருத்தி விட்டார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். போரின் இறுதி நாள்களை நினைவு கூர்ந்த பொன்சேகா விடுதலை புலி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் செல்ல அனுமதிக்கும் நோக்கத்திலேயே ராஜபக்ச போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்றும் குற்றம் சாட்டினார். போரின் இறுதி நாள்களில் அவர் ஏன் போர் நிறுத்தத்தை உத்தரவிட்டார் என்பதை மஹிந்த ராஜபக்ச விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது வேறு நாடாக இருந்திருந்தால் இந்த துரோக செயலுக்காக மஹிந்த ராஜபக்சவை காலில் தூக்கி கட்டி கொலை செய்திருப்பார்கள். நமது அரசியலமைப்பின்படி அவருக்குரிய தண்டனை தூக்கிலிடப்படுவதே ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மீது தனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை என்றாலும் ராஜபக்சவின் நாட்டுக்கு இழைத்த துரோகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் பொன்சேகா கூறியுள்ளார். துறைமுகங்கள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், போதைப்பொருள் மாஃபியா, ஆயுத இறக்குமதியாளர்கள், சுங்கத்துறை, உள்நாட்டு இறைவரை திணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆகியவற்றில் இருந்து ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு ஊக்குவிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச நிர்வாகத்தின் கீழ் போர் வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட நடத்தையையும் அவர் நினைவு கூர்ந்ததுடன், நாங்கள் போரில் ஈடுபட்டிருந்தாலும் பிரபாகரன் எங்கள் குடும்பங்களை தாக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. ஆனால் ராஜபக்சக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவ்வாறு பொன்சேகா கூறியுள்ளார். தனது குற்றச்சாட்டுகள் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடுமாறும் அவர் அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஏன் நாட்டை காட்டிக் கொடுத்தார் என்பதை கண்டறிய உயர்மட்ட விசாரணை ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு கூட அமைக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது என்று அவர் கூறினார்.
அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை பாராட்டிய பொன்சேகா ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் குற்றவாளிகளை பாதுகாக்காத அதன் நிலைப்பாட்டையும் நான் பாராட்டுகின்றேன். ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.